அங்காலையும் ஏற்றி இறக்கி நல்ல உண்மையில் ஒரு முக்கியமான பாலம், அதை விட உயர்த்தி தான் போட்டோம். உடைந்தா பிறகு இந்த படகுகள் ஊடாகத்தான் நேவி பாலத்தை வந்து கலட்டி வச்சிருக்கிறாங்க. நான் இதெல்லாம் சேதமடைஞ்ச இருக்கணும். உறவுகளே, நான் உங்கள் கேட்டி பாரதி. நாங்கள் இன்றைக்கு நிற்கிறது முல்லைத்தீவுக்கும் கொக்குலாக்கி விடப்பட்ட பகுதியில் இருக்கிற நாயாத்து பாலம் என்று சொல்கிற இடத்துல நிற்கிறோம். இந்த பாலம் வந்து ஆரம்ப காலத்திலேருந்து ஒரு முக்கியமான காலம், விடுதலை புலிகளின் காலத்திலிருந்து ஒரு முக்கியமான இடமாக கருதப்பட்ட இடம் தான் இந்த இடம். இந்த பாலம் வந்து அண்மையில் நடந்த திப்பா புயல் காரணமாக 2 பாலங்களும் முற்று முழுதாக உடைக்கப்பட்டு நீரோடு அள்ளி சென்றதை நாங்கள் பார்த்திருந்தோம். அதற்கு பிறகு ஸ்ரீலங்கா இராணுவத்தினர் வந்து இந்த பாலத்தை முற்று முழுதாக சீரமைச்சு இன்றைக்கு வந்து மக்களின் பாவனைக்காக திறந்து விடப்பட்டிருக்கிறது. எங்களோட காணொலிக்கு நீங்கள் இப்போ தான் முதல் தடவையாக வந்திருக்கிறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், இந்த காணொலியை ஃபுல்லாக பாருங்கள். இந்த பாதையால் போக்குவரத்து செய்கிற மக்கள் எந்த ஒரு பயமும் இல்லாமல் நீங்கள் வரலாம், எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிக்கொண்டு வாங்க காணொலியை ஃபுல்லாக பார்ப்போம். பாலம் வந்து ரெடி ஆகிட்டு இருக்குது. இந்த பாலம் பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து இந்திய இராணுவத்தால் போட்டு கொடுக்கப்பட்ட பாலம். ஒரு இந்த இடர் காலத்தில் மக்கள் பாவனைக்காக போட்டு கொடுக்கப்பட்ட பாலம். இந்த பாலம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவங்களுக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பாலத்தை தான் இப்போ வந்து பார்க்கக்கூடிய இருக்குது. என்னென்னா இந்த பாலத்தில் பயணம் செய்யும் போது இந்த பாலத்தில் சத்தம் வந்து மிகவும் அதிகமாக இருக்கும். இந்த பாலத்தில் சத்தம் அதிகமாக இருக்கிறதால ஒரு உயிரும் கொண்டு போனதை வந்து நாங்கள் பார்க்கக்கூடிய இருந்தது. இந்த பாலம் வந்து பார்த்தீங்கன்னா தர்மபுர பாலம். இது வந்து ஆண்டுகளாக வந்து இது வேலை வந்து நடந்து கொண்டு இருக்குது. இது வந்து உங்களுக்கு தெரியும், இந்த கொரோனா கால பகுதியில் பொருளாதார வீழ்ச்சியால் வந்து இந்த பாலத்தின் வேலையில் வந்து தற்காலிக நிப்பாட்டப்பட்டிருந்தது. இப்போ இந்த மீண்டும் இப்போ வந்து இந்த அனுரா ஆட்சிக்கு அமைய வந்த பிறகு ஜனாதிபதி இந்த பாலத்தின் வேலை வந்து மீண்டும் வந்து தொடரப்பட்டிருக்குது. துரிதமாக வந்து இந்த வேலை நடந்து கொண்டு இருக்குது. உங்களுக்கு தெரியும், இந்த மதிப்புரிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் நாட்டுக்கு வந்த பிறகுதான் அதிக உதவிகள் நாட்டுக்கு கிடைப்பதாகவும் தகவல்கள் தெரிகின்றது. கிட்டத்தட்ட இந்த புயல் வந்த காலத்தில் விழுந்துட்டு இந்த பாலம். ஆமாம், 2 பாலம் செய்தது முதல் ஸ்ரீலங்கா இராணுவத்துக்கு நன்றி சொல்லுவோம். என்று சொன்னால் அவர்கள்லாம் தங்களோட வேர்வையை சிந்தி எங்களோட மக்களுக்காக போக்குவரத்துக்காக செய்தவர்கள். அதை விட கூடுதலாக இன்னும் மேலதிகமாக நன்றி சொல்ல வேண்டியது நேவிக்காரருக்கு. ஏன்னு சொன்னால் நேவி தான் இந்த கடலால் மக்களை கொக்குத்துருவாய் அங்காலஞ்சால் இந்த மக்களை இந்தியாலயம் அங்காலையும் ஏற்றி இறக்கி நல்ல இது செய்து கொண்டிருந்தவர்கள். அவர்களுக்கு மிக்க நன்றி சொல்லணும். என்னென்னு சொன்னால் இன வேற்றுமை பார்க்காமல் தங்களுடைய இராணுவ ரீதியில் இலங்கை இராணுவ ரீதியில் அவர்கள் சரியான வேலையை, தங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை, அரசாங்கத்தால் பணிக்கப்பட்ட வேலையை செய்து முடிச்சிருக்கிறோம். நல்ல விஷயம். உண்மையில் இந்த போக்குவரத்து சற்று முன் தான் ஆமாம், சற்று முன்னர் தான் அவர்கள் தங்களுடைய வேலையால் பூர்த்தி செய்து இலங்கை அரசாங்கத்துக்குரிய ஆடிய இடம் கையெழுத்து விட்டு அவர்கள் சென்று விட்டார்கள். அந்த நிகழ்வு என்ன நடந்தது? அவர்கள் என்னன்னு சொன்னால் வந்தார்கள், தங்களோட ரெஜிமெண்ட் கொடிகளை நாட்டினார்கள், தங்கள் அணிவகுப்பின் மூலம் அத்திரைப்புகளாக செய்துவிட்டு சென்று விட்டார்கள். நாயாத்து பாலம் வந்து நீண்ட காலமாக வந்து நீண்ட நாட்களாக வந்து மறைபட்டிருந்தது, செய்யாமல் போக்குவரத்துலாம் இடைஞ்சலாக இருந்தது. இப்போ வந்து இந்த பாலத்தை செய்திருக்கிறோம். நாங்கள் இதில் வந்து போக்குவரத்து செய்கிற மக்கள்கிட்டையும் நாங்கள் சில விடயங்களை கேட்கப்படுறோம்.
அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு வந்து இதில் நிறைய பேர் வந்து பயணம் செய்யணும். இதில் போயிடாமல் மக்கள் சுற்றி இடங்கள் எல்லாம் மாறியெல்லாம் போன மக்கள் எல்லாம் இருக்குது. எப்படி இருந்தாலும் இந்த இடம் வந்து இப்போ வந்து சந்தோஷமாக மக்கள் வந்து போகிறத நாங்கள் பார்க்குறோம். இந்த பாலம் திறந்துருக்குறாங்க. இன்றைக்கு தான் உத்தியோகபூர்வமாக திறந்துருக்கு. நீங்கள் எங்கே வேலை செய்றீங்க? எங்கே போய் வாங்க? இதால் போய் வர்றது உங்களுக்கு இலகுவாக இருக்கா? கஷ்டப்பட்டோம், வர கிடைக்காம இருக்கு. அதாவது எங்களை சேல்ஸும் கொஞ்சம் பாதிக்கப்பட்டு. அப்போ இது வரனால எந்த பாதையால் போயிருந்தா இன்றைக்கு உங்களுக்கு சந்தோஷமா இருக்கிறேன் இதால் போய் வர்றது. உங்களோட பொஸ் என்ன, நீங்களா பொஸ் அல்லது அண்ணா? உங்களோட அண்ணா. ரைட் ரைட்டா. இன்றைக்கு பாலம் திறந்தா உங்களுக்கு சந்தோஷம். சரியா. எங்கே இருக்குறீங்க? வவுனியாவிலிருந்து எங்கே கொக்குலாய் வாரீங்க? சரி. வந்துட்டு திரும்பிட்டு போனோம். வந்து திரும்பிட்டு போனோம். தெரியல. அதுக்கப்புறம் அந்த செட்கார் அண்ணாட்ட ஃபோன் நம்பர் வாங்கி கால் பண்ணி எடுத்த மாதிரி. சரி 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 சந்தோஷம். இந்த பால வேலை முற்று முழுதாக முடிவடைஞ்சிருக்குது. நாயத்து பாலத்தின் வேலை இது வந்து ஸ்ரீலங்கா இராணுவம் தான் இந்த வேலையை முழுமையாக நின்று செய்தது. கண்டாவளையில் வந்து இந்தியா துருப்புக்கள் செய்தது. இப்போ வந்து ஸ்ரீலங்கா இராணுவம் தான் இந்த வேலையை செய்திருக்காங்க. நீட்டாக செய்திருக்கிறாங்க. பாருங்கள், வாகனம் கொண்டு வருது. இந்த பாலத்தில் இன்றைக்கு தான் இந்த பாலம் திறப்பு விழா. இன்றைக்கி இந்த வாகனங்கள் இதில் வாரதை நாங்கள் பார்க்குறோம். பாலத்தால் முதல் தடவையாக வாகனங்கள் வேலை மட்டும் முழுதாக முடிவடையலைன்னு நினைக்கிறேன். அடியே வந்து வேலை செய்யுது. ஆனால் திறந்துட்டாங்க. மக்கள் போக்குவரத்துக்காக இந்த பாதை திறக்கப்பட்டுட்டு நல்லா இருக்குது. முதல் இருந்த விட கொஞ்சம் பாலம் இப்போ நல்லா இருக்குது. எங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்குது. நாங்கள் சிலர்கிட்ட கருத்துக்களை கேட்க இருக்கிறோம். பார்க்கத்தை பாருங்கள். இந்த பாலத்தின் சைட் ஒரு கரை வந்து அப்படியே முற்றுமுழுதாக உடைஞ்சிருக்குது. ஏனண்டா இதில் அம்புக்குறி போட்டுருக்குறாங்க. உண்மையில் அவருக்கு ஒரு சந்தோஷம் இருந்திருக்கும் இதில் போய் வர்றது. எப்படி உங்களோட மனநிலை இருக்குது? இப்போ மனநிலை இருக்குது. இப்போ பார்ப்போம் சந்தானக்கு பாலங்களும் கொஞ்சம் உயர்த்தி இருக்குது. முந்தைய ரோட்டு மட்டத்திலான் இருந்தது. இப்போ கொஞ்சம் உயர்த்தி இருக்குது. கொஞ்சம் ஆக்களை போய் வரக்கூடிய இருக்குது. நான் பிறந்தவன் வந்து கூப்பிட்டுருக்கேன். 66ஆம் ஆண்டு பிறந்தேன். நாங்கள் சின்ன காலத்தில் இந்த பாலத்திலாம் பாதையெல்லாம் போயிருந்தோம் நாங்கள். அதுக்கு பிறகு தான் பாலம் ஒன்று போட்டு வந்து போக்குவரத்து இருந்தது. எத்தனையாம் ஆண்டு இதுக்கு பாதை போடப்பட்டது? பாலம் போடப்பட்டால் நான் நினைக்கிறேன் 70ஆம் ஆண்டு அப்படி இருக்கணும் பாலம் போடப்பட்டது. இதில் பெரிய பாலம் ஒன்று இருந்தது. அது இஸ்லாமியில் அடிபட்டு இல்லாமல் போச்சு. அதுக்கு முன்னம் 83ஆம் ஆண்டு இதெல்லாம் பாதை விட்டுருந்தது. இந்த பாதை வேலை இந்த துண்டுக்கு
இதெல்லாம் இருந்தது இந்த பாலத்தில் ரெண்டு கடை போன அந்த பாதை இப்படி தான் இருந்தது 93ஆம் ஆண்டு வெள்ள மஜ்ஜிதில் பாதை உடைச்சது. நாங்கள் 83 போக்குவரத்து இப்போ பேருந்து கட்டி மடத்தினால் போக்குவரத்து செய்கிறாங்க. கட்டு வச்சா போக்குவரத்து வாகனம் வந்து அடிக்கும் அங்கே அங்கே அப்போ செவல் பேனு சொல்லி அந்த பேனெல்லாம் அப்போ இதில் வந்து இதில் போக்குவரத்து ஒரு ஆளுக்கு பூரா வரும் கட்டு மடத்தில். அப்போ 83ஆம் ஆண்டு 83ஆம் ஆண்டு. அதுக்கு பிறகு 84 கடைசியில் நாங்கள் வெளிக்கிட்டோம். ஊரை விட்டு வெளிக்கிட்டோம். வச்சு நாங்கள் அதுக்கப்புறம் போடாமல் இருந்தது. அதுக்கு பிறகு 3ஆம் ஆண்டு காலம் இது இஸ்லாமிய வந்த காலத்தில் பாலம் இல்லாமல் போச்சு. திருப்பி 2004ஆம் ஆண்டு 2வது நாளில் இந்த பாலம் துப்புரா முற்றா அழிக்கப்படும். அதுக்கு பிறகு இது நாங்கள் அப்படியே இருந்து பேர்ந்து இப்போ இந்த கும்பனை வந்த அப்புறம் அந்த பாலம் அதுக்குள்ள தற்காலிக பார்த்துட்டு போட்டு போக்குவரத்து செய்யக்கூடிய கும்பனை வந்த அப்புறம் அந்த பாலம் இந்த முறை டித்தா புயலால் அதுவும் போச்சு. இந்த பாலம் எல்லாம் உங்க கிடக்குது. இந்த இதில் இருந்த பூக்குழியில் உங்க ஓனா கிடக்கு. ஓ உங்க அந்த அந்த தொங்கலான கிடக்கு. ஓ சாமான். இந்த பூக்குழியில் இருந்தெல்லாம் உங்க கொண்டு போயிட்டு. ஓ அப்படி இஸ்லாமியில கொண்டு இவ்வளோதான் எனக்கு தெரியப்பட்டது. சரி ஐயா, சந்தோஷம். அப்போ யுத்த காலத்துல எல்லாம் இங்கே இந்த பாலம் இருந்ததோ? யுத்த காலத்தில் பாலம் இருந்தது. இஸ்லாமியில தான் இல்லாமல் போனது. அதுக்கப்புறம் இஸ்லாமிக்கு யுத்தம் நடந்தது தானே. இஸ்லாமியில அந்த பாலம் இல்லாமல் போனது. அப்போக்கெல்லாம் இங்கே இந்த மீன்பிடியில் எல்லாம் இல்லை அந்த சரி ரால் இதில் புள்ளோட்டா இதில் வந்து பார்க்கல ஒரு ரால் பண்ண லைட்டு கொடுத்து ஒரு வீச்சுக்காரர் நான் ஒரு லைட் இல்லாமல் கொடுத்து ஒரு வீச்சுக்காரர். அப்போ நீங்களும் வீசுறீங்க? நானும் வீச்சுக்காரன். அப்போ நீ வீச தொடங்க போறீங்க? நானே இங்கே வரது வெயிலாது வரல இதில் பாடுகள் இருக்குது. நாங்கள் கொடுத்துருவாங்க. அப்போ நாங்கள் எல்லாமே எங்களுக்கு முதலிடம் தந்தவங்க இது தர மாட்டாங்களா அந்த இடம். அது சரி. அப்படிதான் இருந்தது. ஆனால் இங்கே இருக்கிற ஆக்களை தொழில் இல்லாமல் இப்போ நாங்கள் கூட்டம் தானே அது எங்கே திறமை. அங்கே எதுக்கு சைக்கிள் வரீங்க? ஓ நானும் கண்ணூருக்கு வேல்வே சரி சரி. வியாபாரிகள் வந்து மிகப்பெரிய அசௌகரியத்தை எதிர்நோக்கி தெரியும். இந்த பாதையால் வந்து இந்த 2 பாலமும் உடைந்தால் நிறைய வியாபாரிகள் வந்து போக முடியாமல் சரியான கஷ்டத்தை அனுபவிச்சு வேறு பாதைகளால் போனதும் அவங்களோட தொழில்கள் அடிபட்டு போனதும் நாங்கள் அறிஞ்சிருப்போம். இப்போ வந்து இந்த பாலம் போட்ட பிறகு மிகவும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இந்த வியாபாரிகள் அந்த தொழிலுக்கு போகிறத எங்களால் பார்க்கக்கூடியாக இருக்குது. மோட்டர் பைக்கில் போகிறவங்களும் இதில் சரியாக கஷ்டப்பட்ட வேலை இதில் வந்து பாதையில் இறங்கி கஷ்டத்தை அனுபவித்து தான் போயிட்டு கொண்டிருந்தவங்க. இப்போ வந்து எல்லாருமே இலகுவாக போகக்கூடியமாக இருக்குது. நாங்களும் இலகுவாக போகிறோம். ஏனெண்டா அன்றைக்கு நாங்கள் ஒருக்கா வந்து நாங்கள் வேறு எங்களையும் விடலை இதில் போங்க. எப்படி இருக்குது பாலம் வந்து உயர்த்தி போட்டுருக்குறாங்க. இப்படி உடைக்கிறதுக்கு 100% வாய்ப்பு இல்லை. வேகமாக வாகனங்கள் வாழ்ந்து பாலத்தில். ஆனால் அந்த பாலத்தில் வந்து கட்டன்னு போய்கொண்டிருக்கும். இந்த பாலத்தில் அப்படி இல்லை. அப்படி போகாமல் பாருங்கள் அப்படி போய்கொண்டிருக்காங்க. இந்த பாலம் தான். ஆனால் அதில் கொஞ்சம் மாற்றங்கள் செய்து உயர்த்தி கொண்டிருக்கிறோம். ஃபாதர் அப்படி ஹெல்மெட் ஒன்றும் இல்லை, பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து எந்த ஆலயத்துக்கு போய் வார? நீங்கள் இருக்கிறேன். வந்த உடனேயே புயலால் இது பாதிக்கப்பட்டது.
அதில் இது உழைஞ்சபடியாக மூன்று கிழமையாக எதுவித போக்குவரத்து இல்லாமல் உணர்வுகள் இல்லாமல் இருந்தது. அது மாத்திரமில்லை திக்வா புயலில் இருந்து நேற்று வரை இந்த பாலத்தால் நான் நேவியுடைய அந்த போட்டால் வந்து ஒரு பயம் இருந்திருக்குமே தண்ணிக்கால போயிருக்கிறேன். அதுக்கு பிறகு நேற்றைய வேளையில் நான் போய் திரும்பி கொண்டு இருக்கிறேன். அதனால் மக்கள் சந்தோஷம் அடைகிறார்கள். நேற்று காலையில் அநேகமான மக்கள் ஏதோ இந்த இதுக்குள்ள நாங்கள் அடப்பட்டு கிடந்து வெளியில் போன மாதிரியான ஒரு உணர்வுகளை மக்களும் பகிர்ந்து கொண்டார்கள். இந்த வேளையிலே நானும் அதைத்தான் பகிர்ந்து கொள்கிறேன். இந்த பாலம் முக்கியமான பாலம் விசாலமான இடம் உண்டு. விசாலமான இடம் ஒரு பாலம் போட்டாலும் அடுத்த பாலத்துக்கு தங்கி நிற்க வேண்டிய ஒரு சூழமைவு. இந்த வேளையில் உண்மையாக இந்த தேவி ஆட்களுக்கு தான் நாங்கள் நன்றி சொல்லணும். காலையிலேருந்து 6 மணி நேரமாக மக்களை தங்களுடைய பணியை செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நன்றி கூறி அரசாங்கத்துக்கு நன்றி. மக்கள் பயணிக்க ஆசிரியை. சரி, நான் நீங்கள் ஆரம்பத்தில் போய் வந்தீங்களா அந்த பாலம் உடையம் அந்த அப்போ இருந்ததை விட இப்போ அந்த பாலத்தின் மாற்றம் எப்படி இருக்குது? மாற்றங்கள் கொஞ்சம் பெருசாக போட்டிருக்காங்க. பெரிய பாலமாக இருந்தது. பெரிய 2 பாலங்கள் எல்லாம் அதில் வந்து எல்லா நீரோடையும் இதுக்கெல்லாம் போக வேண்டியதுனால எல்லாம் உடைபட்டது. சிறிய பாலம் பொழுது அவர்கள் அதை இரட்டிப்பாக சின்னதாக இருந்தது. 12 அடி என்ன இப்போ 24 அடி கொஞ்சம் உயர்த்தியும் இருக்கிறாங்க. இனி ஒரு பிரச்சனை வாரத்துக்கு வாய்ப்பு குறைவாக இருக்குது. இதனால் விசாலமாக இருக்கிறபடியே தண்ணி ஓடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறபடியால் அநேகமாக கிடையாது. இருந்தாலும் இது ஒரு தற்காலிக பாலமாக தான் இருக்கும். தற்காலிக பாலம் தான், டெம்பரரியாக தான் 2 பாலம் போட்டிருக்குது. அடுத்த ப்ரொஜெக்டில் வந்து பெர்மனண்டாக போடுறதுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்காங்க. அதுக்கான கலந்துரையாடல் நடந்திருக்கு. மக்கள் போக்குவரத்துக்காக இருந்தாலும் ஃபாதர் இந்த பாலம் போட்டது ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி மக்கள் முறையில். மரங்கள் எல்லாம் போட்டுட்டாங்க. இது போடையில் இந்தியன் சுல்தான் மரமெல்லாம் போட்டு போடையில் என்ற ஒரு கவலை இருந்தாலும் போட்டிருக்கிறார்கள். மக்கள் சுதந்திரமாக இப்போ நான் நேற்று போய் இன்றைக்கு வாரேன். சந்தோஷம். நினைச்ச நேரம் போய் வரக்கூடிய ஒரு சந்தர்ப்பம். இல்லாத எவ்வளோ கஷ்டப்பட்டு போட்டில் எவ்வளோ நேரம் நானே 4-5 தரம் போட்டில் போய் கடைசி அதில் இறக்கி விட்டாங்க. கடைசியாக போனது இதில் போயிடலாம் ஈராவில். அதில் இருந்த காட்டுக்கார ஒரு 4 கிலோமீட்டர் நடந்து தான் பஸ் பிரயாணம் பண்ணால் அது நாள் முழுக்க பயணம் தான். அவன் பஸ் அதனால ஆக்கள் சேர்ந்தால் தான் இதில் இருந்து 2 பஸ் வந்து அப்புறம் 3 மணி நேரத்துக்கு அப்புறம் வர பஸ்ஸுக்கு அப்புறம் ரிவர்ஸ் மக்கள் அந்த சரியான கஷ்டத்தை அனுபவிக்க இருக்க வேண்டிய வந்து போயிட்டாங்க. சரி ஃபாதர், சந்தோஷம் உங்கள்கிட்ட கதைச்சது. நன்றி. அவர்கள் மக்களுடையும் என்னுடையும் அதிகபட்சமான ஆசையாக விருப்பமாக. சரி, நீங்கள் தொழிலுக்கு போய் வரீங்க சொல்லணும். உங்களுக்கு தான் நீங்கள் கஷ்டப்பட்டுருப்பீங்க இதில். நீங்க எந்த இடத்துல வாசிக்கிறீங்க? நீங்க எந்த தொழில் பிரகாரம் செய்யறீங்க? சந்தோஷம் வேற. 2 மாதமா என்ன வியாபாரம் செய்த நீங்க? என்ன தொழில் கொக்கலால மீன் வந்து விலை மலிவோ? எல்லாரும் நாங்கள் பிடிச்ச மீனெல்லாம் பார்த்து எடுக்கலாம் தானே. கொக்கலாய் பக்கம் நண்டு, இறால், மற்றது சூட மீன் அதில் பார்த்து எடுக்கலாம். வளைப்பில் இப்போ கரவேல வளைப்பு இல்லை தானே. மாதிரி சீசனில் வளைக்கிறே இல்லை. கடலாடி கடலாடி என்று வளைக்கிறே இல்லை. அப்போ நாங்களும் பார்த்து எல்லா இடம் மீன்கள் சும்மா கணிசமான அளவு போகுது. கொஞ்சம் சூடாக தான் போகுது. மீன் எடுக்க
ஒரு ஜாவருக்கு போயிட்டா போயிட்டு ஜாவரம் முடிஞ்சு மஞ்சள் சூரை மற்றது சுவாப்பரம் மஞ்சள் சூளை வந்து சூறை வந்து $900 போகுது நாளையில் செய்யுது மற்றது இன்றைய கொண்டு வர மஞ்சள் சூளை வந்து அது $1200 $1300 போகும். சரி, என்ன நன்றி கதைச்சதுக்கு. தொழில் வந்து சிறப்பாக அமையணும். ஓகே ஓகே. இதில் பாருங்கள், முதல் தடவையாக இந்த போக்குவரத்து போலீஸாரும் வந்து போய்கிட்டு இருக்கிறோம். மேலும் வந்து இந்த பாதையில் நாங்கள் போகிறத பார்க்குறோம். தொடர்ந்து வந்து இப்போ உதாரணத்துக்கு நான் இப்போ சொல்ல போனால் கொக்குலாயிலிருந்து முல்லைத்தீவுக்கு போகிற பாதை அந்த பக்கம் தான் நிற்கிறேன். ஆனால் இந்த பகுதியில் வந்து இடப்பக்கம்தான் மணலாறு காடுன்னு சொல்லப்படுகின்ற இடம். விடுதலை புலிகளின் கோட்டையாக கருதப்படுகின்ற மணலாற்று காடு என்று சொல்லப்படுகின்ற பிரதேசம். இந்த பிரதேசம் இந்த பகுதிக்குள்ளால் நாங்கள் இப்போ பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் இதில் வாகனங்கள் இப்போ தற்பொழுது இன்றைக்கு திறக்கப்பட்டிருக்காரு. இன்றைக்கு வாகனங்கள் இதில் போய் வாரத்தை எங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்குது. போல் இந்த மணலாற்று காட்டில் வந்து இப்போது யார் இருப்பாங்க யார் இருக்கிறாங்கன்னு எல்லாம் தெரியாது என்று நாங்கள் அந்த பக்கம் இன்னும் போகலை. போயிருந்தால் நாங்கள் உங்களுக்கு சொல்லலாம். தொடர்ந்து காணொலியோட இணைஞ்சிருங்க. இன்னும் நிறைய விடயங்களை நீங்கள் பார்க்க போகிறீங்க. இஞ்சால பக்கம் கடல், பெருங்கடல். இந்த பகுதி தான் பெருங்கடல். நான் இன்னும் சில விடயங்களை காட்டணும். ஏனென்றால் இந்த பாலம் எப்படி உடைஞ்சிருக்குது, எவ்வளோ சேதப்பட்டிருக்குது என்றதெல்லாம் நீங்கள் பார்க்க போகிறீங்க. சரி, வாங்க ஃபுல்லாக பார்ப்போம். கல் எல்லாம் வந்து எங்கே கிடக்குதுண்டு, இதுக்குள்ளெல்லாம் இங்கே எல்லாத்தையும் கூட தூக்கி அறிஞ்சிருக்காண்டு பாருங்கள். இந்த அந்த அதுக்குள்ளெல்லாம் வெள்ள கல் கிடக்குது. அந்த சைட் இதுக்கு வைப்பி நம்ம இங்கே அந்த பாலத்துக்கு வைக்கிற அந்த கரையில் வைக்கிற கட்டெல்லாம் கூட உடைஞ்சிருக்கு. இங்கே பாருங்கள், இப்படி உடைஞ்சிருக்கு இந்த சைட் எல்லாம். வந்து இப்படி தான் இந்த புயல் வந்து இவ்வளோ வேகமாக இதை அள்ளி கொண்டு போயிருக்குன்றது இதில் ஊடாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். பார்ப்போம் இந்த பக்கம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். எவ்வளவு சேதப்பட்டிருக்குது இந்த இடம்ன்றதை உங்களுக்கு ஓரளவு தெரியும். நான் இப்போ இந்த கரையைத்தான் உங்களுக்கு காட்டுறேன். கயிறெல்லாம் போட்டிருக்கிறாங்க. இங்கே பாருங்கள் எப்படி இருக்கு இந்த இடம். வந்து தண்ணிக்குள்ளால எல்லாம் பறந்து பிடிக்கிறதுக்காக முடியுது. பாருங்க, அதுக்குள்ளே வந்து கொக்கை அடிச்சுட்டு போகுது. தெரிய நான் 93ஆம் ஆண்டு நாங்கள் இந்த பாலத்தால் போயிருக்கிறோம்னு நினைக்கிறேன். ஆனால் அப்போ எங்களுக்கு இந்த பாலம் வந்து ஒரு முக்கியமான பாலமாக தெரியலை. இப்போ வந்து எங்களுக்கு தெரியும் இந்த பாலம் வந்து எவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு இடத்துல அமைஞ்சிருக்குது. இந்த பாலத்தின் முக்கியத்துவம் எல்லாம் இப்போ நீங்கள் பார்க்கலாம் நினைக்கிறேன். இது வந்து ஸ்டீல் வந்து நான் நினைக்கிறேன் இதெல்லாம் வந்து உடைக்கிறதே கஷ்டம். அப்படி இருந்தும் இந்த புயல் வந்து நோமலாக உடைச்செறிஞ்சிட்டு போயிருக்கு இந்த பாலத்தை. அவ்வளோ வேகமான அவ்வளோ தாக்கமான புயல் தான் இந்த முறை வந்த இப்பா புயல். இது உண்மையில் நிறைய மக்களுக்கு இந்த புயலால் வந்து பாதிப்புகள் ஏற்பட்டிருக்குது. அரசாங்கத்துக்கு மில்லியன் கணக்கான நஷ்டத்தை ஏற்படுத்தியிருக்குது. அப்படியான ஒரு புயலை தான் நாங்கள் இப்போ கடந்திருக்கிறோம். அந்த கடந்த புயல் வந்து இனி ஒரு புயல் இப்படி வரக்கூடாதுன்றதை நான் எதிர்பார்க்குறேன். தொடர்ந்து காணொலியோட நினைஞ்சிருங்க. வாங்க காணொலியை ஃபுல்லாக இப்போ பட்டார் ரக வாகனம் வந்து வருது. நான் நினைக்கிறேன் வந்து பல நாட்களுக்கு பிறகு இப்போதான் இதில் வருது நினைக்கிறேன். தடவையாக இதில் வந்து போலீஸ் வாகனம் இன்றைக்கு வந்து ஒன்று இருக்குது. போலீஸார் வாகனங்களும் இதில் முதல் தடவையாக வந்திருக்கிறது. மக்களும் இதில் போக்குவரத்து ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். எப்படி இருந்தாலும் இந்த பாலங்கள் வந்து ஒரு முக்கியமான பாலமாக இந்த பிரதேசத்தில் அமைஞ்சிருக்குது. தொடர்ந்து காணொலியோடு இணைஞ்சிருங்க. நிறைய விடயங்களை நாங்கள் இதில் உள்ளடக்கியிருக்கிறோம். இந்த பாதை நான் சொன்ன பாதை மணலாற்று காட்டு பகுதிக்கு போக வேண்டிய பாதை இதுதான். இந்த பாதையால் போனால் மணலாற்று பகுதியில் வந்து சில இடங்களில் போய் பார்க்கலாம்.
இராணுவம் இருந்த இடம், மக்கள் இருந்த இடம்னு சொல்லி பல இடமும் இருக்குது. சரி, நாங்கள் இப்போ பகுதிக்க போய் பார்க்க போகிறோம். வாங்க, அதில் ஒரு வள்ளம் நிற்குது. முல்லைத்தீவு மாவட்ட வீடியோ அதிகாரி சபை நிறைவேற்ற முறையிலாக இந்த பாலம் வந்து அந்த பெரும் மழை காரணமாக 28ஆம் தேதியிலிருந்து நேற்று வரைக்கும் இந்த பாதை பாதிக்கப்படையலாக இருந்தது. அந்த வகையில் நாங்கள் இந்த 2 பாலமும் இராணுவத்தின் உதவியோடு நேற்று தான் இதை நாங்கள் ஓரளவு செய்து முடிச்சிருக்கிறோம். இதற்குரிய நிரந்தர பாலம் வந்து கூடிய விரைவில் கட்டுரை நடவடிக்கை ஆகிய நடத்தப்பட்டிருக்கு. நான் கேட்குறேன், அதை நிரந்தர பாலம் வந்து நான் பார்க்குறேன். இந்த பாலம் வந்து கட்டுறதுக்கு முதல் இந்த மக்கள் பட்ட சிரமத்தை வந்து நீங்கள் பார்த்துருவீங்க நேரு. அது அந்த குறிப்பிட்ட அந்த காலப்பகுதியில் கடற்படையின் உதவியோடு அந்த போட் சர்வீஸ் நடந்தது. அதுக்கும் நாங்கள் சில ஆடிய பக்கத்தால் எரிபொருள் வழங்கி அதுக்குரிய சப்போர்ட்டை நாங்கள் செய்திருந்தாங்க. இராணுவம், முக்கியமாக இராணுவம், ஆடிய எல்லோரும் சேர்ந்து நாங்கள் இரவு பகலாக வேலை செய்தான் இதை ஓரளவு இந்த கட்டத்துக்கு கொண்டு வந்து முடிச்சிருக்கிறோம். அடுத்த சார், இந்த பாலத்தின் முக்கியத்துவம் எப்படி, இந்த பாலத்தின் முக்கியத்துவம் எப்படி இருந்தது? முக்கியத்துவம் என்றால் நாங்கள் பெஞ்சால் கொக்குத்தோடைய பக்கத்துக்கு போகிறதுக்கு வேறு பாதை இல்லை தானே, இந்த ஒரே ஒரு பாதை மட்டும்தான் இருந்தது. அப்போ அந்த வகையில் இது ஒரு முக்கியமான ஒரு பாலம் தான். நாங்கள் மற்ற சைட்டுக்கு போகிறக்குரிய ஒரே ஒரு வழி இந்த பாலம் தான். அதனால் மிகவும் ஒரு முக்கியமான ஒரு வழிவகை இருந்திருக்கு. இந்த ஒரு மாதத்துக்குரிய இந்த பிரச்சனை தற்போது தீர்க்கப்பட்டுள்ளது. சரி, ஓகே.